ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிட சரவணாமிர்தம் மகிழ்ந்து வணங்கி பேசுகிறேன். ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து ஸ்ரீ விஸ்வவசு ஆண்டு நிகழ்கிறது, பிறக்கிறது. ஆக இந்த புது ஆண்டில் எல்லோரும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். கிரக நிலைகள் அனைவருக்கும் சாதகமாகும். சில இடங்களில் சற்று ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கும். நாட்டில் போதுமான அளவுக்கு மழை மற்றும் சீதோஷ நிலைகள் சிறப்பாக இருக்கும். சில அரசியல் தலைவர்கள் மற்றும் மாநிலம் மத்திய அரசியல் தலைவர்கள் யாவருக்கும் சிறப்பாகவும் இருக்கும், மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில மன அழுத்தங்கள் வரும், அது சகஜமாக தேறிவிடும். மற்றபடி நாட்டில் சிறு பிரச்சனைகள் வந்து தானாகவே இயல்பாகவே சரியாகிவிடும். சில அரசியல் மாற்றங்களினால் பல புதுமைகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் உருவாகும். இந்த விஸ்வவசு ஆண்டு 2 கிரக பயிற்சிகள் நடக்கின்றன. 14/5 குரு பயிற்சியும் 18/5 ராகு கேது பயிற்சிகளும் நிகழ இருக்கின்றன. இதன் காரணமாக நாட்டிலும் வீட்டிலும் சில மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சகஜ நிலைக்கு வரும் என்றும் இதன் மூலம் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை கடந்து சிறப்பான நிலைகள் விஸ்வவசு ஆண்டு நிகழ்த்தப் போகின்றன. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்தந்த இயல்புக்கு தக்கவாறு மாற்றங்கள் கொண்டு சிறப்பாக நாட்டையும் வீட்டையும் வழிநடத்தும் என்று விஸ்வவசு அந்த ஆண்டை குறித்து ஒரு தகவலாக ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை பார்ப்போம். கடகராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுவரை அஷ்டமுத்து சனியிலிருந்து பாடுபட்டு சிரமப்பட்டு கொண்டீர்கள். தமிழ் புத்தாண்டு வருடம் உங்களுக்கு சிறப்பாகவும் நன்றாக இருக்கும். தயால குணமும் தாராள மனதும் எல்லோருக்கும் ஈவிரக்கம் கொண்டு நீங்கள் செய்கின்ற உதவிகள் உங்களுக்கு தக்க தருணத்தில் திரும்ப வந்து உங்களுக்கு பாதுகாப்பும் அரணாகவும் இருக்கும். ஆக உங்களுக்கு குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் மற்றும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அஷ்டமுத்து சனி விலகியதும் அதற்கு ஒரு காரணம்தான். இதற்கு பிறகு நீங்கள் இன்னும் சிறப்பாக நல்ல மாதிரி நலமாக இருப்பீர்கள். மேலும் உங்களுக்கு குடும்பத்தில் எல்லாமே கைகூடி வரும். திருமண நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். வெற்றி பயணம் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். கடந்த காலத்தில் கூடா நட்பு கேடாய் விளைந்தது எண்ணி இனி அந்த மாதிரி உறவில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் விலகி அதை விட்டு வெளியே வந்து சிறப்பாக பயணம் செய்வீர்கள். அந்த நட்புகள் கூட உங்களுக்கு துன்பம் கொடுத்து விட்டதே என்று வெட்கி தலைகுனிந்து உங்களுக்கு நன்மை செய்ய முற்படுவார்கள். ஆனாலும் நீங்கள் அவர்களை புறம் தள்ளிவிட்டு மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை வாழ்க்கையில் மேலும் பயணம் செய்ய வேண்டும். மேலும் உங்களுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பை தரும். இதுவரை குடும்பத்திலும் மற்ற வெளி இடங்களிலும் அலுவலகத்திலும் இருக்கின்ற பக்கத்தில் இருப்பவர்கள் கூட பயணம் செய்பவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு சிறப்பாக இருப்பீர்கள். அவர்கள் மூலம் இனி எந்த வகையான உங்களுக்கு இதுவும் தொல்லைகளும் வராது. பணம் கொடுக்கல் வாங்கல் பாண்டு பத்திரம் யார் நம்பியும் கையெழுத்து போடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் இருக்கணுமே தவிர மற்றவங்களை நம்ப வேண்டாம். ஆக எல்லா இடத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திருமணங்கள் கைகூடி வரும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு மிகவும் சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு தரும். மேலும் கடகராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான பலனை தரும். இதுவரை கடந்து வந்த பாதைகள் பட்ட துன்பங்களிலிருந்து நீங்கள் படிப்பினைகளை பெற்று மேலும் நீங்கள் சிறப்பான ஒரு நிலையைத்தான் அடைவீர்கள். ஆக நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடும் மறக்க வேண்டாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிறப்பாக செய்யுங்கள்.